ஜனநாயகன் இந்த ஒரு படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்துடும், அப்போ வந்துடும், நாளைக்கு வந்துடும், அடுத்த வாரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணி நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். படத்துக்கு சென்சார் கிடைக்கல அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். படத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனையே நம்ம தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். அவருடைய படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளிவந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட இவ்வளோ பெரிய படத்தை கிட்டத்தட்ட 500 கோடியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்த ஒரு படத்தை வெளியிட விடாமல் அந்த தயாரிப்பாளருடைய நிலைமை எப்படி இருக்கும் நீங்களே வச்சு பாருங்க. என்னதான் ஒரு பரம்பரையா பெரிய பணக்காரா இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு இடத்துல முடங்கி கிடக்குது அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய படம் வந்துடக்கூடாது. நம்ம தளபதி விஜயோட கடைசி படம். இந்த படம் அரசியல் ரீதியா ஒரு பெரிய விஷயத்த பேச போது. இந்த படம் எலெக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய படமா இருக்கு. அதனால இந்த படம் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேல் இடத்துடைய மிகப்பெரிய சூழ்ச்சினால இந்த படம் ரிலீஸ் ஆகலை. அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு யாரெல்லாம் இந்த சூழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்றது. சரி, இந்த படத்துக்கு சென்சார் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி போனாங்க. ஆனால் எந்த ஒரு நல்லதும் நடக்கலை. அதுக்கடுத்து அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கேயே வந்தாங்க. இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. பிப்ரவரி 20 இல்லைனாக்கா 26 அப்டேட்டு படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லியிருந்தோம். பிப்ரவரி 22 இல்லைனாக்கா 23 எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இப்போ பிப்ரவரி 20 இந்த படம் வரல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதையும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த படம் வரவே வராது அப்படின்றதுமே இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கனடா டிஸ்ட்ரிபியூட்டர் கனடா ஓவர்சீஸ் ரைட்ஸை வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அஃபிஷியலாக ஒரு விஷயத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாட்டே இவர் விட்டுருக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த படம் எப்போ வரும் கேட்குறீங்க. ஏப்ரல் 30 முன்னாடி இந்த படம் வராது. ஏப்ரல் 30 அப்புறமா தான் இந்த படம் வெளிவரும் அப்படின்ற விஷயத்த அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. இந்த விஷயம் தான் இப்போதைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாக ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த படம் இந்த மாதம் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இன்னமும் இங்கேருந்து எந்த விஷயமும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. கனடா டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்புல. ஏப்ரல் 30 வரைக்கும் இந்த படம் வராது அப்படின்ற மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது, இங்கே எப்போ அஃபிஷியலாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.